வாழ்க்கை ஒரு பயணம், ஆனால் வரைபடமில்லா பயணம் அபாயம். சாணக்கியர் சொன்னார், திசையில்லாதவன் விதியின் பொம்மையாகிறான். அதனால் முதல் படி, நீ யார் என்பதை கண்டுபிடி. உன் மதிப்புகள், பலம், பயம், பலவீனம் எல்லாவற்றையும் நேராக எதிர்கொள். சுய அறிவு இல்லாதவன் வெற்றியை விரும்பலாம், ஆனால் அடைய முடியாது. அடுத்து, உன் இலக்கு. நீ யாக வேண்டிய மனிதன் யார்? பார்வையில்லா வாழ்க்கை சக்கரமில்லா ரதம் போலதே. உன் இலக்கு மனம், உடல், அறிவு, ஆன்மா அனைத்தையும் உயர்த்த வேண்டும். எந்த பழக்கத்தை கழித்துவிட வேண்டும்? எந்த திறனை கட்டியெழுப்ப வேண்டும்? உன் எதிர்காலம் தெளிவாகத் தெரிந்தால் பாதை தானாக உருவாகும். இப்போது உன் வாகனம், உன் வாழ்க்கை பணி. இயல்புடன் சேரும் வேலை சிங்கத்திற்கு இறகுகள் கொடுத்த மாதிரி. பிறருக்காக அல்ல, உன் ஆன்மாவே ஒப்புக்கொள்ளும் பணியை தேர்வு செய். பணி தெளிவாக இருந்தால் தடைகள் உயரங்களை நாட வைத்திடும். பணி ப்ளஸ் சுய அறிவு = தாக்கமிக்க மனிதன். உன் பயணப்பை, அறிவு, திறன், மனநிலை இந்த 3 தான் வேகம், தூரம், வெற்றியை நிர்ணயிக்கும். உன்னிடம் உள்ளது எது? இன்னும் பெற வேண்டியது எது? பாதை தொடங்கும் முன் கருவிகளை கூர்மைப்படுத்துவது அறிவாளி செயல். நினைவில் கொள், மனநிலைதான் பையில் இருக்கும் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம். இப்போது உன் மைல்கல்கள், ஸ்மார்ட் இலக்குகள். அளவிட முடியாத இலக்கு கனவாக முடியும், சாதனையாக அல்ல. தெளிவாகவும் நியாயமாகவும் காலவரையுடனும் அமைக்க வேண்டும். ஒவ்வொரு முன்னேற்றமும் உன் பாதை சரி என்கிற சான்று. சிறிய வெற்றிகளை கொண்டாடும் மனமே பெரிய வெற்றியை ஜெயிக்கும். பயணத்தில் திருப்பங்களும் தடங்கல்களும் தாமதங்களும் இயல்பு. பயப்படுபவர் நிற்பார், தயாராக இருப்பவர் வெல்வார். தலைகுனியாத மனமே சக்தி, பிடிவாதம் பலவீனம். திட்டம் மாறட்டும், ஆனால் உன் திசை மாறக்கூடாது. தெளிவு, தைரியம், ஒழுக்கம் இந்த 3 இருந்தால் வெற்றி தவிர வேறு முடிவில்லை.